ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகழ் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பாப்பாவுக்காக லன்ச் செய்ய போகிறேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி தான் உங்களுக்கு வச்சுட்டு ஊட்ட போகிறேன். இது ரொம்ப நல்லா வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ஹோம்மேட் பன்னீர். நான் வீட்டிலே வந்துட்டு அவங்களுக்காக செஞ்சுட்டு ஊட்டுவேன். ஸோ ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்குன்னு செய்யும்போது கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பெருஞ்சீரகம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால வந்துட்டு நான் சீரகம் வந்துட்டு 4 சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்துட்டு கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் பொடிசா, புதினா இலை ஒரு 2 வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கினோடனே ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழம்பு வைக்கிறதுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழையா ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சோம்புத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீராத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். காஷ்மீரி சில்லி வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இதில் காரம் இருக்காது, அதனால் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ஊற்றணும். நான் அதை போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். பன்னீர் கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 பத்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு பன்னீர் போட்டுக்கலாம். 5 முந்திரி போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்து வச்சிருந்த பன்னீரும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஹெல்தியான சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. இந்த மாதிரி உங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு ஊட்டி பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கும் மனசு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம பாப்பா இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுச்சின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மோர் வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.